சட்டசபையில் மீண்டும் சம்பவம் செய்த திமுக. அவதூறுகளை அள்ளி வீசிய ஆதவ அர்ஜுனா. ஆதாரத்துடன் அடித்து ஆடிய திமுக. அதிர்ந்து நிற்கும் முதலமைச்சர் விஜய். கடுப்பில் கதறிய நிதியமைச்சர் மரிய வில்சன். செங்கோட்டையனை சிதறடித்த ஓ பன்னீர்செல்வம். குறுக்கே வந்த ராஜ்மோகன். விடாமல் பதிலடி கொடுத்த ஓபிஎஸ். சிறப்பான சம்பவம். சட்டமன்றத்தில் விஜய் பாட்டுகளை பாடிய தாவேக எம்எல்ஏக்கள். படம் எப்போது ஒளிபரப்புவீர்கள் என்று ஆர்வத்துடன் கேட்கும் ரசிகர்கள். பாயிண்டை பிடித்த எடப்பாடி பழனிசாமி. பாதி நாளில் பாஜகவிடம் சரணடைந்த அதிமுக. ஓடி ஒளிந்த பாஜக எம்எல்ஏ. இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் சட்டமன்றத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள். அதில் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம்னா, சட்டமன்றத்தில் தாவேகா எம்எல்ஏக்கள் விஜய் பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக தாவேகாவுடைய எம்எல்ஏ எஸ்எம் சுகுமார்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ. அவர் தன்னுடைய கன்னி பேச்சா இன்னைக்கு அவருடைய பேச்சை ஆரம்பிக்கிறாரு. கன்னி பேச்சு முதல் பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆர்வப்பட்டா அவர் அங்கே விஜய் பாட்டு பாடுறாரு. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு அப்படின்னு பாடுறாரு. ஞாபகம் இருக்கா? யூத் படத்தில் விஜய் ஒரு பாட்டு பாடுவார் இல்லையா, அந்த பாட்டை அவர் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. இது சட்டமன்றமா, சினிமா தியேட்டரா, ஒன்றும் தெரியல. எல்லாரும் நீட் எக்ஸாமுக்காக போராடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டம் போய் ஜனநாயகன் படத்துக்கு போய் தியேட்டரில் போய் அழுதுகிட்டு இருந்தது. இப்போ சட்டமன்றத்தில் வந்து சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கூத்துக்களோட நடந்திருக்குது. அவர் இதெல்லாம் பாடிட்டு சொல்றாரு, இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி ஒன்று அமைஞ்சிருச்சு. பொது வாழ்வில் பல சோதனைகளை கடைந்து வந்திருக்கக்கூடிய சாதனை படைத்தவர் எங்களுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறாரு. பொது வாழ்வில் அப்படி என்ன சோதனையை சந்திச்சிட்டாரு? அவர் குடும்பத்தில் சில பிரச்சனைகள். அவருடைய மனைவி வந்து சில பல காரணங்கள் சொல்லி விவாகரத்து கேட்டாங்க. இப்போ அந்த விவாகரத்து கூட கொடுக்க முடியாமல் விவாகரத்து எனக்கு வேணான்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா விவாகரத்து கொடுத்துட்டா அந்த இடம் வேற ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த இடத்த நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது அவங்களுடைய பர்சனல் விஷயம். கரூரில் அவ்வளோ பிரச்சனை விட்டுட்டு போயிட்டாரு. இதில் இவருக்கு என்ன சோதனை வந்துச்சு? பொது வாழ்வில் பல சோதனைகள் வந்து தான் அதை தொண்டி சாதனை படைச்சிட்டாராம். என்ன சாதனை நமக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறமா சொல்கிறாரு, ஆட்சிக்கு வந்து இந்த குறுகிய காலத்தில் லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். லஞ்சம் நெஞ்சம், இந்த ரைமிங் தான் தாவே காட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை கொடுத்துட்டோன்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி இவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். எந்த துறையில் போனாலும் இன்னைக்கு லஞ்சம் நடக்குது. ஒரு டோல்கேட்டில் நடக்கிற, தமிழ்நாட்டு டோல்கேட் நடக்கக்கூடிய லஞ்சத்தை வட மாநிலத்தில் இருக்கக்கூடவே இன்னைக்கு வீடியோ போட்டு நாரடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய லஞ்ச லாவணியங்கள் நடக்குது. இந்த தாவேக்காவை தூக்கி உயர்த்திய ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், இந்த விகடன் குழுமம் இன்னைக்கு எப்பேற்பட்ட லஞ்ச லாவணிகள் நடக்குது. அமைச்சர்கள் எப்பேற்பட்ட லஞ்சங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. சாயப்பட்டறை கழிவறையில் எப்பேற்பட்ட லஞ்சம் நடக்குது. அறநிலைத்துறையில் எப்பேற்பட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு அம்பலப்படுத்தினதுல லஞ்சம் இல்லாத தூய ஆட்சியை அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? அதுக்காக யூத் படத்தில் பாடப்பட்ட புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு அப்படின்னு இவரு ஒரு பாட்டு பாடுறாரு. சரி, நீங்கள் ஒரு பாட்டு பாடினா அப்போ நாங்கள் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லி கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி அவங்க எந்திரிச்சு, அக்கா யார் தெரியுதா? பேருக்கு முன்னாடி டாக்டர் சொல்லி ஒரு பட்டம் எடுப்பாங்க. ஆனால் இவங்க டாக்டர்லாம் கிடையாது. படித்ததுன்னா பிஏபிஎல் தான். பிஏபிஎல் படிச்சுட்டு டாக்டர்னு பேருக்கு முன்னாடி பட்டம் எடுக்கிறது. அக்கா ஒரு ஜோசியர். அதாவது கேன்சர்னு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை வந்து ஜோசியம் மூலயமா குணப்படுத்தலாம். முகத்தில் வந்த முகப்பொருட்கள் கூட உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிழை இருந்தால் தான் இப்பேற்பட்ட முகப்பொருட்கள் வரும் அப்படின்னு சொல்லி இப்படியாப்பட்ட அறிவாளித்தனமாக ஜோசியம் பார்த்த ஒரு அக்கா. இந்த அக்கா இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு கன்னி பேச்சு. சரி, என்னதான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆட்சிக்கு வந்து எங்களுடைய தளபதி சிங்கப்பெண் என்றும் சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்த அழகிய தமிழ் மகனே, அடேங்கப்பா, ஓ படம் பேரை வச்சு வராங்க. சிங்கப்பெண் என்னும் சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்த அழகிய தமிழ் மகனே, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீ பீஸ்ட் மோடுக்கு சென்று விடுவாய். பெண்களை பாதுகாக்க வந்த வேட்டைக்காரன் நீதானே. பெண்களுக்காக காவலுக்காக நிற்கக்கூடிய காவலும் நீதானே. வேட்டைக்காரன், காவலன், பீஸ்ட்,
அதுக்கப்புறம் அந்த அழகிய தமிழ் மகன் எல்லா படம் பேரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் புயல் மையம் கொண்டால் இந்த பாட்டு. எனக்கு அதுக்கடுத்து ஒரு கட்டத்துல டவுட் ஆயி போச்சு. இதுக்கப்புறம் யாரோ ஒரு எம்எல்ஏ அனுப்பிச்சு, ஆஹா! ஆளாளுக்கு ஒரு பாட்டு, ஒரு படம் பேர சொல்லிட்டு இருக்காங்களே! நம்மளும் ஒரு பாட்டு பண்ணா தான் நம்மள கௌரவமா பார்ப்பாங்கன்னு சொல்லி, மலம பித்தா பித்தாலே, மலம பித்தாலேன்னு யாராவது ஒரு எம்எல்ஏ எந்திச்சு டான்ஸ் ஆடிருவாரோ! அப்படின்னு ஒரு அச்சம் நமக்குள்ள ஆட்கொண்டுருச்சு. இப்பேற்பட்ட பாட்டுகளோட, கூத்துகளோட, சினிமா படங்களோட ஏன்னா சினிமாவ பார்த்து மட்டுமே ஆட்சிக்கு வந்த ஒரு கூட்டம். அந்த சினிமா ரசிகர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இவங்க கிட்ட வர மக்கள் பிரச்சனை நம்ம எதிர்பார்த்தா, நம்மளோட பெரிய முட்டாள் யாரும் கிடையாது. ஓகே. இதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அந்த இடத்துல எந்திரிச்சாரு. அதுதான் இன்னைக்கு சட்டசபையில ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அதாவது இன்னைக்கு சட்டசபையில நீட்டுக்கு எதிரான தீர்மானம் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆல்ரெடி திமுக நீட்டுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்து 1க்கு 2 முறை நிறைவேற்றி எல்லாமே பண்ணியாச்சு. நாங்களும் நீட்டுக்கு எதிரானவர்கள் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக நீட்டுக்கு எதிரான தீர்மானம். அத அதிமுக, திமுக இரு தரப்புலயுமே அதுக்கான ஆதரவு குடுத்திருந்தாங்க. அந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்போது, இந்த ஒட்டுமொத்த சட்டசபையில ஒரே ஒரு பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு. ராஜபோஜன் அப்படின்னு சொல்லி குன்னூர் தொகுதியில ஜெயிச்சவர் ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு என்ன செஞ்சாரு, ஐயாயா நான் வெளிநடப்பு செய்றேங்கய்யா. ஒரு தாத்தா ஒருத்தரு. நான் தாத்தா கீழ உழுந்து தொலைக்க போறீங்க. சும்மா ஸ்டாண்ட்ல நில்லுங்க. அப்படிங்கிற அளவுக்கு ஐயா நான் வெளிநடப்பு செய்ய போறேங்கய்யா அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சாரு. வெளிநடப்பு செய்றேன்னு அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. ஒரு இடத்துல பக்கத்துல இருக்க எம்எல்ஏக்கலாம், சார் இவரு வெளிநடப்பு செய்றேன்னு இங்க உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காரு சார் அப்படின்னோனே, இருங்க நான் வெளில போறேன்னு சொல்லி வெளில போனாரு. நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இவர் ஒருத்தர் மட்டும். பாஜக என்றுமே தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிறத இந்த ஒத்த எம்எல்ஏவும் காட்டியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி 4 எம்எல்ஏக்கள் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் இவங்களா இருக்கும்போது எப்படி வெளிநடப்பு செஞ்சாங்களோ, நீட்டுக்கு ஆதரவா நின்றாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நபர் இருந்தாலும் அவருமே இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத காட்டினாரு. சரி வெளிநடப்பு செஞ்சுட்டு போனாரு. போய் 1 நிமிஷம் கொண்டாலும் திரும்ப வந்து உட்காந்துட்டாரு. அவருக்கு கொஞ்சம் வெயில்ல நிக்க முடியல. வயசாயிடுச்சு இல்லையா? வெயில்ல நிக்க முடியல திரும்ப வந்துட்டாரு. அப்புறம் சபாநாயகர் பிரபாகர் கேட்டாரு, என்னங்க நிலைப்பாடு ஏதாவது மாத்திட்டீங்களா? இப்ப நீட்டுக்கு நீங்க ஆதரவா சொல்ல போறீங்களா? நீட்டுக்கு எதிரா இருக்கிறீங்களா? வெளிநடப்பு செஞ்சு போனீங்க. 1 நிமிஷத்துல உள்ள வந்துட்டீங்களா? நிலைப்பாடு ஏதாவது மாத்திட்டீங்களா? அப்படின்னா, ஐயா இல்லைங்க நிலைப்பாடுலாம் மாத்தலைங்கய்யா அப்படிங்கிறாரு. சட்டமன்றமே ஒரு கலகலன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு இப்படி நிகழ்வு நடக்கும்போது, இந்த கேப்ல தான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாரி விஷத்தை ஏத்துறாரு ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா அந்த இடத்துல எந்திரிச்சு பேசும்போது, நீட்டுக்கு எதிரா அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. ஆனா இந்த திமுக தான் நீட்ட கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி, அப்படி விஷத்த உள்ள ஏத்தி விட்டாரு. நீட்டு மசோதா 2010 காலகட்டத்தில, அன்னைக்கு திமுக தான் முதல்ல நீட்டு சம்பந்தமான மசோதாவ வாசிச்சதே திமுகவுடைய எம்பி காந்தி செல்வன். திமுகவுடைய எம்பி காந்தி செல்வன் அவர் தான் நீட்டுடைய மசோதாவே வாசிச்சாரு. அப்ப இந்த நீட்ட அறிமுகப்படுத்தினதே திமுக தான். அவங்களுடைய எம்பி காந்தி செல்வன் தான். அதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வரலாறுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு. இத பொதுவா பார்க்கக்கூடிய, ஓ அப்படியோ திமுக தான் ஃபர்ஸ்ட் நீட்ட கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி பொதுவா பார்க்கக்கூடிய மக்களுக்கு இப்படி ஒரு பேசு வரும். சட்டமன்றத்தோட அவை குறிப்பிலுமே அது இடம் பெற்றுரும். ஆனா திமுக ஒரு நிமிஷம் கூட அங்க இடைவெளி கொடுக்கல. உடனடியா திமுக சார்பில இருந்து ஆதாரத்தோட பதிலடி கொடுக்கப்பட்டது. திமுகவுடைய எம்எல்ஏ அண்ணன் எவவேலு அந்த இடத்துல எந்திரிச்சு தவறான தகவல் வரலாறுன்ற பெயர்ல தவறான தகவல்களை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு பதில் கொடுத்தாரு. அன்னைக்கு தேதிக்கு 2010 காலகட்டத்தில காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு இருக்கும்போது திமுக அன்னைக்கு அமைச்சரவையில பங்குல இருக்கிறாங்க. அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தான் ஒரு மசோதா கொண்டு வராரு. அன்னைக்கு இணையமைச்சரா இருந்தவரு திமுகவுடைய எம்பி காந்தி செல்வன் இணையமைச்சர் பொறுப்புல இருக்கிறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு கொண்டு வரப்பட்ட மசோதா கூட நீட் சம்பந்தமான மசோதா கிடையாது. நீட் சம்பந்தமான மசோதா கொண்டு வரப்பட்டது 2016 பாஜகவுடைய ஆட்சியில. 2010ல இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அமெண்ட்மென்ட், அதாவது இந்திய மருத்துவ கவுன்சில் திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி அன்னைக்கு கொண்டு வராங்க. அந்த சட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா, மருத்துவ கவுன்சில்ல மருத்துவத்துறையில நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட ஊழல்களை களையணும். அதுல இருக்கக்கூடிய மெடிக்கல் கவர்னர் கவுன்சில், அதுல இருக்கக்கூடிய மெடிக்கல் சம்பந்தமான மருத்துவ குழுவுடைய ஆளுநர் குழு, அந்த ஆளுநர் குழுவுடைய அவங்களுடைய பதவி கால நீட்டிப்பு செய்யணும். அவங்களுக்கு 1 வருஷம் பதவி காலம், அதை ஒரு 2 வருஷம் மாற்றணும் அப்படி சொல்லி கால நீட்டிப்பு சம்பந்தமாகவும், அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழல்களை ஒழிப்பது சம்பந்தமாகவும், ஐஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அமெண்ட்மென்ட், அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலோட திருத்த சட்டம் தான் அன்னைக்கு 2010ல கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த குலாம் நபி ஆசாத் அதை பத்தி அந்த மசோதாவை கொண்டு வராரு. அந்த சட்டத்துடைய நீட்சி அதோட தொடர்ச்சியா 2011ல கொண்டு வரப்பட்டது. அதுல தான் இந்த அவங்களுக்கு கால அவகாசம், அவங்களுடைய பதவியை 1 வருஷமா இருக்க 2 வருஷமா மாத்தணும்னு சொல்லி அதோட நீட்சியா கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தை குலாம் நபி ஆசாத் தான் அதை முன்முடிவு கொண்டு வராரு. அதை வாசிச்சது மட்டும்தான் ஒரு இணையமைச்சர் காந்தி செல்வன், திமுகவுடைய எம்பி காந்தி செல்வன். அவர் வாசிச்சது இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலோட அமெண்ட்மென்ட் சம்பந்தமான விஷயம். அதுல நீட் சம்பந்தமா எதுவுமே இல்லை. அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இருந்து சில காலங்களுக்கு பிறகு
ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு குடுக்குறாங்க. அதாவது மருத்துவத்துறை நாடாளுமன்றத்தில நடக்கல. அந்த மருத்துவத்துறையில இருந்து ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து நாடு முழுக்க ஒரே தேர்வு இருக்கணும். அதாவது மருத்துவத்துறையில ஒரே தேர்வு, ஒரே நீட் எக்ஸாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அப்போ ஒரு கெசட் ஒண்ணு வெளியிடுறாங்க. அப்படி கெசட் வெளியிடும்போது அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்த கலைஞர் அன்னைக்கு உடனடியா அதுக்கு பதில் குடுக்குறாரு. இது ஒரு மோசமான ஒரு முடிவு இது. இத ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. இங்க எங்களுடைய மாநிலத்தில நாங்க கல்விய வச்சிருக்கிறோம். எங்க கல்வியில 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு புள்ள படிக்குதுன்னா, இந்த தேர்வின் அடிப்படையில தான் அவங்களுடைய மருத்துவ தகுதிய முடிவு செய்யணுமே தவிர, ஒரு நீட் எக்ஸாம் மூலியமா அவங்களுடைய மருத்துவ தகுதிய தேர்வு எழுதக்கூடாது. இதனால ஏழை எளிய மக்களும், கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுமே அவங்களால கோச்சிங் சென்டருக்கு போ முடியாதுன்னு சொல்லி, இத முதலா கலைஞர் அன்னைக்கு எதிர்க்கிறாரு. கடுமையான முறையில எதிர்க்கிறாரு. எதிர்த்தது மட்டும் இல்லாம, அன்னைக்கு பிரதமரா இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் இது சம்பந்தமா கடிதம் எழுதுறாரு. சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத்துக்கு கடிதம் எழுதுறாரு. மெடிக்கல் கவுன்சிலுக்கு இது சம்பந்தமா கடிதம் எழுதுறாரு. உச்சநீதிமன்றத்தில வழக்கு தொடுக்குறாங்க. இவ்வளவு வேலைகளையும் அன்னைக்கு திமுக செஞ்சதால, அன்னைக்கு ஒன்றிய அரசு, ஒன்றிய காங்கிரஸ் அரசு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நீட் எக்ஸாம்னு ஒண்ணு கொண்டு வரலாம்னு ஐடியா இருக்குது. அது எந்த மாநிலம் தேவையோ அவங்க எடுத்துக்கிறலாம். எந்த மாநிலம் தேவையோ அவங்க விட்டுறலாம். இப்போ ஒரு மாநிலம் உங்க மாநில அரசு கல்வியிலேயே நீங்க மருத்துவ தேர்வு நடத்துறீங்கன்னா, நீங்க அப்படியே நடத்திக்கோங்க. இல்ல ஒரு மாநிலம் தேசிய அளவிலான நீட் தேர்வை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா, அதை எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அப்பதான் இந்த முடிவ குடுக்குறாங்க. அப்ப அப்படிப்பட்ட மாநிலத்தோடைய உரிமை மாநிலத்துமே முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற உரிமையை வாங்கி குடுத்தது தான் திமுக. அன்றைய முதலமைச்சர் கலைஞர் இத செஞ்சு குடுத்தாரு. ஆனா இது எதையுமே வெளியில தெரியாம, அன்னைக்கு காந்தி செல்வன் நாடாளுமன்றத்துல எத படிச்சாரு அப்படின்ற எல்லாத்தையுமே மறைச்சிட்டு, வாழைப்பழத்த ஊசி ஏத்துறா மாரி ஆதவ அர்ஜுனா அந்த விஷத்த ஏத்திட்டு இருந்தாரு. அதனால அந்த ஒரு அவதூறையும் திமுக சார்பில இருந்து ஆன் த ஸ்பாட்ல பதிலடி குடுக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் திமுகவுடைய எம்எல்ஏ முத்துராஜா, அவரு இறங்கி இன்னைக்கு சூப்பர் சம்பவம் செஞ்சுட்டு இருந்தாப்ல. இந்த மாரி நீட் எக்ஸாம் சம்பந்தமா இதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, இந்த நீட் எக்ஸாம் விஷயத்துல இந்த தாவேகா, விஜய் அவர்களுடைய கட்சி எப்படி செய்யுது அப்படின்றத சொல்லும்போது, இதே முதலமைச்சர் விஜய், இவர் முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி, மாணவர்களுக்கு முன்னாடி, நீட் மட்டுமே உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா, அந்த நீட் மட்டுமே உலகம் கிடையாதுங்கிறது பாஜகவுடைய மொழி. அது பாஜகவுடைய பாஷை. ஏன்னா, அவங்க வந்து நீட் எக்ஸாம் சொல்லி ஒரு தேர்வு கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் லட்சக்கணக்கில பணம் கட்டி படிக்கிறதுக்கு கிராமத்தில இருக்கக்கூடிய பிள்ளைங்களால முடியாது. அப்ப அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் இவங்க என்ன செய்வாங்கன்னா, நீட் மட்டுமே உலகம் கிடையாது. நீட் மட்டுமே படிப்பு இல்ல. எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யார் தான் நோயாளியா இருக்கிறது? அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தியல கொண்டு வந்துட்டு, அப்பதான் விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி ஒரு திட்டத்த கொண்டு வருவாங்க. அது வந்து குலக்கல்வி திட்டம். அத வேற பேர்ல கொண்டு வந்துட்டு, குலக்கல்வி திட்டத்த கொண்டு வந்துட்டு, நீ வந்து உங்க அப்பா வந்து செருப்பு தைக்கிற தொழில் இருக்காரா? நீயும் செருப்பு தச்சுக்கோ. உங்க அப்பா மண்பானை செய்றாரா? நீயும் மண்பானை செய். அரசு சார்புல இருந்து உனக்கு மானியம் தரப்படும். நீ அந்த தொழில கத்துற வரைக்கும் உனக்கு தனியா சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, எல்லாரும் நீட் படிப்பை நோக்கி போவானா? அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய பாஷை. அந்த பாஷையில கொஞ்ச நாள் விஜய் பேசிக்கிட்டு இருந்தாரு. நீட் மட்டுமே உலகம் கிடையாது. அத தாண்டியும் பல படிப்புகள் இருக்கு. அப்படிங்கிற மாரி பேசினார் இல்லையா? அத திமுகவுடைய எம்எல்ஏ முத்துராஜா அந்த இடத்துல ரொம்ப அழகா குறிப்பிட்டாரு. இந்த மாரி இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய், அன்னைக்கு ஒரு குறிப்பிட்டார். நீட் மட்டுமே உலகம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஏன் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அருண்ராஜ், இவருமே இதே பாஷையில பேசினாரு. நீட் மட்டுமே உலகம் இல்லன்னு சொல்லி அருண்ராஜ் கூட இப்ப சமீபத்தில அத ரிப்பீட் பண்ணாரு. ஏன் உங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார், அவர் இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு. அந்த ஆர்எஸ்எஸ் உடைய பாஷையில இப்போ கூட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கார்பெண்டர் படிப்பு இருக்குது. எலக்ட்ரிக்கல் படிப்பு இருக்கு. எலக்ட்ரிஷியனோட படிப்பு இருக்குது. பிளம்பருடைய வேலை இருக்குது. கார்பெண்டர் வேலை, பிளம்பர் வேலைலாம் இருக்குது. இதுலயே நல்ல வருமானமா கிடைக்குது. அதனால எல்லாருமே எல்லா படிப்பையும் படிக்காம இது மாதிரியான படிப்புகள நம்ம பிள்ளைகள அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய குலக்கல்வி திட்டம். அந்த திட்டத்தின் படியில மாணவர்கள் போணும்னு சொல்லி, உங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் கூட பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோனே, உடனே தாவேகா கையா முய்யான்னு கத்துனாங்க. ஏங்க நீங்க என்ன சொன்னாலும் இதான் உண்மை. நீங்க பேசுனது தான் நான் பேசியிருக்கேனே தவிர, நீங்க பேசாததெல்லாம் ஒண்ணும் பேசல அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா அந்த இடத்துல அடிச்சு பேசினாரு. ஏன்னா இந்த கூட்டம் பாருங்களேன், எல்லாருமே படிச்சுட்டா அப்புறம் யார் தான் இது பண்றது? அதனால பிளம்பர் வேலைலாம் இருக்குல்ல, கார்பெண்டர் வேலைலாம் இருக்குல்ல, சரி உன் புள்ளைய அனுப்பு. அந்த வேலைலாம் இருக்குல்ல, நல்ல சம்பளம் கிடைக்கல, உன் புள்ளைய அனுப்பு. நம்ம தமிழ்நாடு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், நீட்டுக்கு எதிரா நம்ம நிப்போமே தவிர, ஆனா அதுக்காக அந்த நீட்ட பயந்து நம்ம பிள்ளைங்கள நம்ம தயார் செய்யாம இல்ல. நீட்டுக்கு நீ படி. நீ ஒண்ணும் தகுதி இல்லாதவன் கிடையாது. நீ கஷ்டப்பட்டு படிச்சா அந்த நீட்டோட பெரிய படிப்புனால நம்ம சாதிக்கலாம். அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. அதனால தான் இதுக்கு முன்னாடி திமுகவோட ஆட்சியில நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்து மாணவர்களுடைய ஸ்கில் டெவலப்மென்ட்க்காக அவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் செஞ்சு, ஒரு பக்கம் நம்ம மாணவர்கள எப்பேற்பட்ட தேர்வுகள் வந்தாலும் நம்ம மாணவர்கள தயார் செய்யக்கூடிய தயாரிப்பு ஒரு பக்கம். அதே நேரத்தில இங்க அந்த நீட்டை எதிர்க்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சாங்க. இதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசுக்கு வழி. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? கார்பெண்டர் வேலை கூட போலாமே, பிளம்பர் வேலை கூட போலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குலக்கல்வியை நோக்கி ஆர்எஸ்எஸ் தோடைய வழிவகுப்பை நோக்கி போனாங்க. அத தான் திமுக இன்னைக்கு இறங்கி அடிச்சு அந்த இதுல சம்பவம் பண்ணாங்க. ஓகே. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல தான் நிதி அமைச்சர் மரிய வில்சன் பயங்கரமா இன்னைக்கு மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாப்ல.
அவர் எப்பவுமே ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி அவர் ஸ்பீச் எல்லாம் பேசும்போது ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்குப்பா இவர் பேசுனாலே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? இது அந்த இடத்துல சட்டசபையில பேசப்பட்டது. மதிமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய ராஜேந்திரன். அவரு நல்லா தமிழ் புலமையோட பேசுவாரு. அவர் அந்த இடத்துல எந்திரிச்சு பேசும்போது, இத்தனைக்கும் புதிய எம்எல்ஏ தான். அவர் எந்திரிச்சு அந்த இடத்துல பேசும்போது, இந்த மாரி எல்லாம் நல்லா பேசுறீங்க. குறிப்பா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நல்ல தமிழ் அவரோட உரைநடை ரொம்ப நல்லா இருக்குது. அதனால அடுத்த முறை ராஜ்மோகன் கொஞ்சம் இவருக்கு தமிழ் கொஞ்சம் நல்லா பேச சொல்லிக் குடுக்கலாமே. நிதியமைச்சர் பேசுறாரு. பல நேரம் இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு. தமிழ்ல பேசினாலும் உச்சரிப்பு சரியில்ல. பல இடங்கள்ல இலக்கண பிழை இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அடுத்த தடவையாச்சும் கொஞ்சம் நல்லா பேசலாமே அப்படின்னு சொல்லி நியாயமான கருத்து தான். அவர் ஒண்ணும் கேலி பண்றதுக்கும் இப்படிலாம் சொல்ல நியாயமான கருத்து தான். ஏன்னா அனைவருக்கும் சம உரிமைங்கிறத சவ உரிமைன்னு சொல்லி படிக்கிறாரு. நிதி பற்றாக்குறைய நீதி பற்றாக்குறைன்னு சொல்லி படிக்கிறாரு. 5490 கோடி அப்படின்னு சொல்லி படிக்கிறாரு. இப்படி அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ் மெல்ல செத்துக்கிட்டு இருக்குது. அப்ப இப்படி இருக்கு. ஒரு கட்டத்துல எனக்கெல்லாம் எப்படி ஆயிப்போச்சுன்னா, நம்மலாம் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாமோ? தயவு செய்து இனி நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது, அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஏற்பாடு செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்கலாமோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவர் தமிழோட லட்சணம் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய எம்எல்ஏ பிரவீன் சொல்லக்கூடிய ஒருத்தரு. அவரு எந்திரிச்சு இன்னைக்கு சட்டமன்றத்தில பேசுறாரு. அவர் தன்னோட கன்னி பேச்சு பேசுறாரு. பேசும்போது அடுத்த பேப்பர் அப்படி திருப்புறாரு. மலையாளத்தில எழுதி வச்சு படிக்கிறாரு. தமிழ்ல பேசுறாரு. அத மலையாளத்தில எழுதிட்டு வந்து படிக்கிறாரு. அப்போ அவரோட தாய்மொழி மலையாளம்ங்கிறதால, மலையாளத்தில எழுதிட்டு வந்து தமிழ்ல அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு தமிழ்நாடுடைய சட்டமன்றம், தமிழ் மொழிக்காக பேசும்போது, நேத்து காலையில தானே முதலமைச்சர் விஜய் பேசினாரு. தமிழ் என்பது எங்களது மொழி மட்டுமல்ல, எங்களுடைய உரிமை, எங்களுடைய உணர்வு. இதை நாங்கள் கெத்தாக சொல்லுவோம். கெத்தா சொல்லுவோம் அப்படின்னு இல்ல. இத நாங்க கெத்தா சொல்லுவோம். பாவம்ப்பா ஏதோ பிரச்சனை போலப்பா. நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பரிதாபமா படிச்சார் இல்லையா? தமிழ் எங்களுக்கு கெத்து, தமிழ் எங்களுடைய உணர்வு, தமிழ் எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி நேத்து காலையில தான் சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்தா ஒருத்தருக்கு தமிழ் வரலன்னு சொல்லி கேட்டா, மரிய வில்சன் அதுக்கு என்ன சொல்றாரு? எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் வந்து எஜுகேஷன் ஃபீல்டுல வந்து நான் 24லேருந்து 30 இயர்ஸ் வந்து நான் இது பண்ணியிருக்கிறேன். என்னுடைய தமிழ்ல யாருமே நீங்க இதெல்லாம் பேச வேணாம். திமுகவுக்கு இதே வேலையாயி போச்சு. நான் வந்து பைபிள் படிச்சவன். நான் பார்ன் கிறிஸ்டியானிட்டிய சேர்ந்தவன். நான் பிறப்பாலே கிறிஸ்தவ மதத்த சேர்ந்தவன். எப்பா இரு. உனக்கு தமிழ் உச்சரிப்பு சரியா வரல. நிதி அமைச்சர் பொறுப்பு, நிதி சம்பந்தமான அறிக்கைகள படிக்கணும். தமிழ் உச்சரிப்பு சரியா வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நான் பிறப்பால கிறிஸ்தவனா என்ன சம்பந்தம்? அப்ப கிறிஸ்தவர்களுக்கு தமிழுக்கு சம்பந்தம் இல்லன்னு சொல்ல வரீங்களா? சாலமன் பாப்பையா, தமிழ்ல அவ்வளோ அவருடைய உச்சரிப்பு அவ்வளோ அழகா இருக்கும். இந்த மாரி எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. தமிழ் அவ்வளோ சிறந்த முறையில பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணா இனிகோ இருதயராஜ் திருச்சி கிழக்கு தொகுதியில நின்றாரு. அவரு அவ்வளோ அழகா பேசுவாரு. ஜெகத் கஸ்பர் அவ்வளோ சூப்பரா தமிழ் பேசுவாரு. ஐயா சர்க்குணம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. இவங்களாம் கிறிஸ்தவர்களா இருக்கும்போது தமிழ் இவ்வளோ உச்சரிப்போட பேசும்போது, அடிப்படை தமிழ் கூட உங்களுக்கு படிக்க தெரியலையேன்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் பிறப்பால கிறிஸ்தவன். நான் என்னுடைய பைபிள் நான் படிக்கக்கூடியவன். பைபிள் எனக்கு சொல்லிக் கொடுத்த மொழி வேற. பைபிள் எனக்கு அன்பு மொழிய சொல்லிக் குடுத்துருக்கு. இரக்க மொழிய சொல்லிக் குடுத்துருக்கு அப்படிங்கிறாரு. சரி ஓகே. பைபிள் உங்களுக்கு அன்பு மொழி, இரக்க மொழி சொல்லியிருக்கு உண்மதான். ஆனா அத நீங்க எப்படி செயல்படுத்துனீங்க? இதே நிதி அமைச்சர் மரிய வில்சன் தேர்தலுக்கு முன்னாடி இவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்ல போய் ஒரு பிரச்சனை பண்ணாரு. "ஏய் பொம்பள! உன்ன சாவடிச்சிருவேன்டி பொம்பள! பொம்பள! உன்ன சாவடிச்சிருவேன்டி" அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள புகுந்து கட்டைய தூக்கி அடிச்சது, கையில கிடைக்கக்கூடிய பொருள தூக்கி அடிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அது சம்பந்தமா நீதிமன்றத்துக்கு அலையான்னு சொல்லி அவர் அலைஞ்சிட்டு இருக்குது. இதுதான் அவருக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அன்புடைய மொழி. எந்த அன்பு மொழி அப்படின்னு சொல்லி, அததான் அந்த அன்பு மொழி. அதனால எனக்கெல்லாம் நீங்க சொல்லி தர வேணாம். எங்களுக்கெல்லாம் நீங்க கைடன்ஸ்லாம் நீங்க சொல்லி தர தேவையில்ல. இப்படிதான் என்னால பேச முடியும். கேட்கறதுனா கேளுங்க. இல்ல நான் சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி மைக்க தட்டி விடுறாரு. ஒரு அரசு சொத்து அந்த மைக்க அதெல்லாம் சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு மைக்க தட்டி விட்டு அப்படி கோவமா போய் அந்த இடத்துல உட்கார்றாரு. கோச்சிக்காதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கோவமா மைக்க தட்டி விடுறாரு. ஏப்பா இப்பதானப்பா அன்பு மொழி, இரக்க மொழின்னு அவ்வளோ பேசுனேன். மைக்க இவ்வளோ வேகமா தட்டி விடுற. இதுதானே அன்பு மொழி அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இப்படி என்னன்னா அந்த கிறிஸ்தவ மதம் பக்கம் கொண்டு போயிட்டோம்னா நம்மள யாரும் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லி தன்னை சேஃப்டி பண்றதுக்காக இங்க மதத்தை சம்பந்தம் இல்லாம உள்ள எடுத்து விட்டுட்டு இருக்கக்கூடிய வேலை பார்த்துட்டு இருக்கிறது. இதுல இன்னொரு வேற அவரு சொன்னாரு. இந்த திமுகவுக்கு இதே வேலையாயி போச்சு. இதுக்கு முன்னாடி உருவ கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. பெண்களை கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜாதியை பத்திலாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மொழியை வச்சு பிரச்சனை பண்றாங்க. யாரும் உருவ கேலி பண்ணல. சட்டசபையோட முதல் நாள் 2 எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சாங்க, முதலமைச்சர் விஜய் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த 2 பேரும் இப்படி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அததான் உருவ கேலின்னு சொல்லி சொல்றாரு. சரி பெண்களை எங்க கிண்டல் பண்ணாங்க? நாடாளுமன்றத்துல எந்த கீர்த்தனாவே முதல் முறையா நேத்தா எந்திரிச்சு பேசுனாங்க. பெண்களை யாரும் கிண்டல் பண்ணல. ஜாதி ரீதியா யாரையுமே தாக்குதல் பண்ணி ஜாதி ரீதியாவும் பேசல. இப்ப மொழி ரீதியா பேசுறாங்க. உங்களுக்கு தமிழ் உச்சரிப்பு வரலன்னு தான் சொன்னாங்களே தவிர,
உங்களுடைய மொழி சரியில்லை, நீங்கள் இந்த மொழியை சேர்ந்தவங்க அந்த மொழியை சேர்ந்தவங்க. இத்தனைக்கும் உங்களோட தாவேகா எம்எல்ஏ பிரவீன் மலையாளத்தில் எந்திரிச்சு படிக்கும்போது கூட அதை கூட யாருமே மேற்கோள் காட்டல. என்னங்க அவர் மலையாளத்தில் படிக்கிறாரு அப்படி சொல்லி கூட மொழி பாரபட்சம் கூட அங்கே எதுவுமே பேசப்படலை. ஆனால் இதை திசை திருப்பக்கூடிய அரசியல், தொடர்ந்து இந்த திசை திருப்பக்கூடிய அரசியலை இந்த கூட்டம் செய்கிறதால இவங்களை நோக்கி ஒரு கேள்வி வந்த உடனே, நான் கிறிஸ்டியானிஸை சேர்ந்தவன், பிறப்பிலே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன், என்னோட மதம் எனக்கு அன்பை போதிக்குது, நீங்கள் என்னதான் தமிழ் படித்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அன்பு மொழியெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அப்போ தமிழ் மொழியில் படித்தா உங்களுக்கு இந்த அன்பெல்லாம் தெரியாது, பைபிள் படித்தாதான் இந்த மாதிரி தெரியும்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் ஏதோ தமிழ் வந்து பைபிளுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியலை கொண்டு போயிட்டு இப்பேற்பட்ட இந்த திசை திருப்பக்கூடிய அரசியலையே இந்த கூட்டம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. ஓகே, இறுதியாக பார்த்தோம்னா பன்னீர்செல்வம் அமைதியாகவே இருந்தாலும் இன்னைக்கு அவரு தரமான சம்பவம் செஞ்சுருக்கிறாரு. அவருடைய தரப்பில் அவர் எந்திரிச்சு பேசும்போது, இந்த மாதிரி புதிய அரசு பட்ஜெட் வெளியிட்டாங்க, இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்றம் நிறைந்த பட்ஜெட்டாக தான் இருக்குது. தேர்தல் வாக்குறுதி எதெல்லாம் சொன்னீங்களோ ஒரு விஷயத்தை கூட நீங்கள் செய்யலை, முழுக்க முழுக்க மக்களுக்கு ஏமாற்றமான விஷயம் தான் இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் எந்தெல்லாம் திட்டத்துக்கு பேரை மாற்றுறீங்களே அதில் எல்லா இடங்கள்லையும் திராவிட மாடல் இருக்குது, திராவிட மாடலை பார்க்க முடியுது. நீங்கள் எதெல்லாம் பேரை மாற்றிட்டு இருந்தீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரை பார்க்க முடிஞ்சது. ஆனால் நீங்கள் ஏதாவது புதுசாக கொண்டு வந்துருக்கீங்களா, மக்களுக்கு ஏதாவது புதுசாக செஞ்சுக்கலான்னு சொல்லி நானும் தேடி பார்த்தேன். ஏமாற்றம் மட்டுமே எனக்கு மிஞ்சியது. ஆனால் மக்களுக்கு அந்த மாதிரி ஏமாற்றம் தான், உங்களை நம்பின மக்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இடத்துல பேசினார். உடனடியாக அவை முன்னவர் செங்கோட்டையன் அந்த இடத்துல எந்திரிச்சு நீங்கள் இடம் மாறி இருக்கிறீங்களா, அதனால உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனடியாக பன்னீர்செல்வம் ஆன் த ஸ்பாட், எல்லாமே ஆன் த ஸ்பாட் ரிப்ளை. உடனடியாக பன்னீர்செல்வம் அந்த இடத்துல சொல்லும் போது, எனக்கு முன்னாடி இடம் மாறினது நீங்கள் தான், 2 பேரும் அதிமுக தான் வந்தாங்க, ஆனால் எனக்கு முன்னாடி இடம் மாறினது நீங்கள் தான் அப்படின்ற குறிப்பிட்டார். இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ராஜ்மோகன் எந்திரிச்சுக்கிட்டாரு. ராஜ்மோகன் எதுலையுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு சிலர் ஏன்பா நீ குறுக்க வந்துட்டு இருக்கிற, நாங்கள் தானே பேசியிருக்கேன், நீயே குறுக்கில் வரமாங்க தெரியுமா, ஒரு குரூப்பில் ஒரு தரப்பான், இதுக்கு தான் சம்மந்தமே இல்லாமல் உள்ள நுழைவாங்க. அப்படியாப்பட்ட ஆள் தான் அவரு உள்ள நுழைஞ்சாரு. அவர் இருக்கையை மாற்றினாலும் இதயத்தில் அம்மாவின் படத்தை அப்படியே நிழல் படமாக தானே வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் அவர் உள்ள வந்தார். உடனே ஆன் த ஸ்பாட்டில் பன்னீர்செல்வம் ரிப்ளை கொடுத்தாரு. வெறும் நிழல் படத்தை மட்டும் பாக்கெட்டில் வச்சா போதாது, இதயத்தில் யாரை வைக்கணும், இதயத்தில் இன்றைக்கி நான் வந்து பெரியாருடைய சிந்தனையும் அறிஞர் அண்ணாவுடைய சிந்தனையும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிந்தனையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சிந்தனையும் மாண்புமிகு அம்மா அவருடைய சிந்தனையும் இதயத்தில் வச்சிருக்கிறேன். அதனால் வெளியில் ஃபோட்டோ வச்சு ஏமாற்றணும்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை, மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏமாற்றி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பன்னீர்செல்வமும் இன்னைக்கு சைலண்ட்டாக அவ்வளோ சூப்பரான சம்பவம் நடத்தியிருக்கிறாரு. இது மாதிரி சட்டமன்றத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால் இது மாதிரியான சம்பவங்கள், இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய பேட்டை டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.